சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவள் சித்தி வீட்டுல விடலான்னு பார்த்தாங்க. சித்தி வீடுனாலும் அத்தை முறை வருதா, ஸோ அங்கேயும் விடக்கூடாது. இருந்தா இவங்க இந்த வீட்டுலதான் இருக்கணும். அண்ணா பக்கத்து வீட்டுல இருந்தாலும் அவங்க பாத்துப்பாங்க. அதனால அண்ணாவை சித்தி வீட்டுல விடலாமா, இல்ல இவங்க இங்க அவர் அங்கன்ட்டு பாத்துக்க விடாம பண்ணலாமா, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அங்க பந்தக்கால் 7 நாளா என்னவோ சொன்னாங்க, அப்பயே நட்டுருவாங்க போல. நட்டுட்டு அவங்க இங்க வந்துருவாங்க. சடங்கெல்லாம் இங்கதான் பண்ண போறாங்க. ஏன்னா கேரளாக்கு போலாமான்னு யோசிச்சா திருப்பி இவங்க போயிட்டு திருப்பி 4 நாள் கழிச்சு கிளம்பி இங்கதான் வரணும். அதுக்கு பொண்ணு அலையிறதுக்கு பதிலா அவங்களே வந்துடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. சித்தி என்ன சொன்னாங்கன்னா, எங்க வீடு தானே கணக்கு இல்ல, அது எங்க வீடா பாக்காதீங்க, அவங்க ஆயா தாத்தா வீடா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இவங்களை ஊருக்கு கூட்டு போலாமா, அது யோசனையாவே இருக்கு. இல்ல சித்தி வந்து பக்கத்துல இருக்குல்ல வீடு, ரெண்ட் ஹவுஸ், அதுல ஒண்ணு இப்ப வெக்கேட் ஆகுது, அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வாடகை விடாம வேணா அவங்க அம்மா அப்பா இவங்க 3 பேரும் அங்க தங்க வைக்கலாமா, அது மாதிரி பல யோசனைகள் போய் கொண்டிருக்கிறது. ஒரு வீடு காலி ஆகுதா? இல்ல காலி ஆயிடுச்சு. இப்ப ஆளுங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. சரி அது வாடகை விடாம இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க மேரேஜ் ஆன நைட்டே கேரளாக்கு போயிடுறதுனால மத்த விஷயம் எல்லாமே கேரளா. மத்த விஷயமா அப்படின்னா? சடங்கு ஜென்ரலா சொன்னேன். அதனால அவங்க அம்மா வீட்டு கணக்கு போகணுன்றதுனால இவங்க அங்க போயிடுறாங்கல்ல. மத்ததெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க அங்க போயிடுறாங்க. அதனால யோசிக்கிறாங்க. இல்ல கல்யாணம் முடிஞ்சு நைட் இங்க இருந்துட்டு மறுநாள் கிளம்பலாமா. ஒரே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா இப்படிதான் சொன்னாங்க, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்கடி, ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த வீடு எடுத்துட்டா அதை அவங்க வீடா கன்சிடர் பண்ணி இங்கே இருந்து எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் கிளம்புவாங்களா, இல்ல மேரேஜ் ஆன நைட்டே கிளம்புவாங்களா, எதுவும் தெரியாது. இது ஒரு கல்யாணத்துல எவ்வளவு குழப்பம் இருக்கு. கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு 2 வீடு தள்ளி தள்ளி வீடு வந்திருக்கணும் போல. அப்ப பார்க்க விட மாட்டீங்க. மாட்டாங்க மாட்டாங்க. எங்க நிலைமைக்குலாம் நீங்க இருக்க மாட்டீங்களா? நாங்க பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. டிஸ்கஷன் நீங்க இல்ல, என்ன ஓவரா சீன் போடுவாரு. லவ். சரிம்மா, வாயை திறக்கல. டிஸ்கஸ் பண்ணீங்க. அப்படி என்னமா டிஸ்கஸ் பண்ணீங்க? கூட இருக்க எங்களுக்கு கூட தெரியல. எனக்கு கூட தெரியல பாரு. லாவண்யா வந்து பிரகதி கூட போயிடுவா. என்னோட ரிசப்ஷன் கேரளா வரமாட்டியா? மாட்டேன். பாவம் பிரகதி கூட யாராவது இருக்கணும்ல, அதனால நான் பிரகதி கூட தான் இருப்பேன். நியாயம். பாவம் இல்லையா? அப்ப துர்கா நீ? என் லவ் தனியா இருக்கும்ல, அவளுக்கு ஒரு கேர்ள் சப்போர்ட் வேணும்ல, அதனால நான் இங்க இருப்பேன். அப்புறம் என் அண்ணன் பிரவீன் கூட இருப்பாரு, பிரவீனுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்ல. நீ எங்கடா வர? தங்கச்சி இங்க இருக்கோ, அங்கதான் நான் வருவேன். ஓகே, அப்படின்னா பிரபாவும் லாவண்யாவும் பிரகதி வீட்டுக்கு போயிடுவீங்க. நிஷாந்தும் துர்காவும் எங்க கூட இருப்பீங்க. ஆமா, வீரா அண்ணாவையும் திவ்யாவும் கூட பிரிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதுதான் சொல்றேன், பாய் கேட்க மாட்டா. அவர் வேணா ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கட்டும், நான் என் ஃப்ரெண்டு கூட இருந்துடவா? ஓட விட்டு அடிச்சிடும். அப்ப நான் யாரு? பொலிட்டி கேரக்டர் பிச்சுக்கணும், உடனே ஐடியா கிடைக்கவே அருவியா. யாரு கூடயும் பேசல, யாரும் என் கூட கமெண்ட் பண்ண வேண்டாம். இவ்வளவையும் பார்க்காது, இவ்வளவு தள்ளி வச்ச தப்பு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? சரி, பனிஷ்மெண்ட் கூட நான் வாங்கிக்கலாம். பேசாம இருக்கதோ கிட்ட வராம இருக்கதோ பனிஷ்மெண்ட் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன். சொல்லி வச்சுக்கணும். நீங்க அப்படி நான் சொன்னாலும் அதே ரிஜெக்ட் பண்ணுவீங்க, அதனால வேண்டாம். சரி சரி, நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஒத்துக்கிறேன். ஜமா முக்கியம் தான் கேப்பா. நீ ஜமா அண்ணாக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்க போகும்போது என்னையே கூப்பிட்டு போகணும். யார்கிட்ட வாய் கொடுத்தா போர்? என்ன முடியுமா முடியாதா? ஹெல்த்தை பத்தி யோசிக்கவே மாட்டோம். இல்லம்மா அது வந்து புரிஞ்சிருச்சு. நீங்களே என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. அப்புறம் வேற என்ன கதை சொல்லுங்க கேர்ள்ஸ். அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன், வெளியில வேற வேலை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிக்கலாம். வீட்டுல எல்லாத்துக்குள்ள ஆடக்கூடாது. சரி, கூட்டு போறேன். வாய் வார்த்தையா பொய்யா சொல்ற? நீ உண்மையா சொன்ன எப்படி சொல்லுவ, பொய்யா சொன்ன எப்படி சொல்லிடக்கூடாது, எனக்கு தெரியாது. நம்பிக்கை வரல. நம்புமா? சரி, நம்ம மாதிரி தலையாட்டம் அடுத்த கதை அப்புறம். ஓகே மணி, அதுக்கு அடுத்த பிளான் நான் வச்சிருக்கேன், அப்ப பாத்துக்கலாம். லாஸ்ட் நிமிஷத்தோட இருக்கணும் இல்லையா? வேற யாரும் விட்டு வச்சுட்டு சொல்லணும். விட்டா இவ்வளவுதான். வெளியே போனா வெளியே போனா சீக்குள்ள இருக்கமா? இப்பயாவது வரலாம். பரவாயில்ல, நான் இப்படி இருக்கேன். இவ்வளவு விட இவங்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாவே இருக்கா போல, இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி தான் இருக்கும். சரி, பார்த்துக்கலாம் தான்.
சரி இந்த புடவை கட்ட மாட்டேன்னா எப்படி எடுத்து கட்டிட்ட? ஏன் ஆயா நல்லா இல்லையா என்ன? அதெல்லாம் அழகா இருக்கு, கேட்டேன். அம்மா மத்தவங்கலாம் வரல. வீட்டு இங்கே தானேம்மா மற்றவங்க, அதனால நான் இப்படியே இங்கே ரெடி ஆயிட்டேன். புடவை உங்க அம்மா கிட்ட இருந்தது. அண்ணி ஊர்ல இருந்து எடுத்துன்னு வரும்போது இங்கே வச்சுட்டாங்க. நிஜமாவே தூக்கு நல்லா இருக்கு, சுத்தி போடணும் நினைட்டு. ஆயா என்னையே சுத்தி போட்டுற போறியா என்ன? உனக்கு சுத்தி போடணும்னு சொன்னேன், கொழுப்படி உனக்கு. ஏன்டா வெறும் ஆயில்மெண்ட் அது இதுன்னு தேய்க்கிற கட்டு கட்ட. நல்லா தான்ப்பா இருக்கு, என்ன தூக்க முடியல, வெயிட் தூக்க முடியல, அவ்வளவுதான். மற்றபடி ஓகே. எடுத்து சாப்பிடுவேன். இன்னும் இல்லப்பா, செக்கப் போயிட்டு வந்து தான் சொல்லணும்னு இருக்காங்க. நான் சொல்றேன், ஆனா அவங்க கேட்க மாட்டேன். டாக்டர் சொன்னதை ஒத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான். அது வரைக்கும் இந்த கை நான் யூஸ் பண்ணக்கூடாதான். யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பூன் கூட வெயிட்டான், அதெல்லாம் தொடக்கூடாது. சொன்னதும் அத்தானும் அண்ணனும் தானே. அத்தான் அண்ணா கூட நான் சொல்றதுக்குள்ள ஓகேன்னு இடுவாரு. ஆனா இவரு தான் எதுக்கும் நான் சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றதே வேலையா வச்சிருக்காரு. மாப்பிள்ளைக்கு அவ்வளவு பயம். இன்னும் சரிதான். ஏன் மட்டும் அப்படி இல்லை, இல்லைன்னா ஓட்டிடுவாளே. மாமா எப்பவுமே உங்க சப்போர்ட் எனக்கு மட்டும்தான் இருக்கணும். அதனாலதான் தங்கம் என் புள்ள மாடி சொல்ல மூட்டிட்டு சொல்ற. இல்லைன்னா உன்னை என் புள்ள மாடி போட்டு கொடுத்துருக்க மாட்டேன். அப்படின்னா சரி, நமக்குள்ள என்ன திட்டிக்கலாம். ஆனா அவர் மாடிலாம் நோ 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 நோ. அதான் மாமா சொல்லக்காரி. எங்க மாமா எனக்கு தான் செல்லம் கொடுப்பாரு. என்ன மாமா? மாண்டி தங்கம் உனக்கு தான் முதல் செல்லம். ஓகே மாமா. சரி, எல்லாத்தையும் எடுத்து போய் காக்காக்கு வச்சுட்டு சாப்பாடு கூழ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வைங்க. சரிங்க. தூக்கிக்கவா? வேண்டாம், போய் உட்கார தானே போறேன். 2 minutes தானே நினைக்கிறேன். ஆயா இவ்வளவு கூழ் கம்மியா இருக்கு, இது எப்படி வெளியே எடுத்து கொடுக்கறது? பேராண்டி வெளிய அண்டால கலக்கி வச்சிருக்க பாரு, எல்லாம் வெளியே தூக்கு பைக்ல வச்சிருக்க பாரு. எல்லாம் வச்சிருக்கீங்களாயா? ஆமாண்டா, யானத்துல கேட்கறவங்களுக்கு யானத்துல கொடுங்க. எதுவுமே எடுத்துட்டு வராதவங்களுக்கு பேப்பர் கப்பு பேப்பர் தட்டு எல்லாம் இருக்கு பாரு, அதுல வச்சு கொடுங்க. எப்படி பத்தும்? சாமி கிட்ட வைக்கிறது கொஞ்சமா வைக்கணும்ன்றதுனால இதை வச்சிருக்காங்க. இது வீட்டுல இருக்கவங்க குடிக்கிறதுக்கே கரெக்டா இருக்கும். அண்டால இருக்கு, அது கொடுங்க. அதுக்கப்புறம் ஆள் வந்தாங்கன்னா பாத்துக்கலாம். ஏன்னா கரைக்காமலும் வச்சிருக்காங்க, மொத்தமா கரைச்சால வேஸ்டா போயிடும்ல. சரிங்கப்பா. ஐ ஜாலி, வாங்க வெளியே போலாம். உன்னை உட்கார வச்சுட்டு போவோம், இல்லை ஒன்றும் வரத்தவில்ல. அண்ட் அவளும் வரட்டும், என்ன கொடுக்கறதுல பிஸியா இருப்போம். இவன் எங்கன்னா இடிச்சு விழுந்துட்டானா நின்றுட்டு இருந்தாலும் வலிக்கும். வெயில் அடிக்குது, வேண்டாம் போய் உள்ள உட்காந்துட்டு இருக்கட்டும். சும்மா ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோங்களா? வேண்டாம் ஐயா, சொன்னா கேளுங்க. வேண்டாம். பேசுங்க, ஓரமா நிப்பாங்க, நானும் வரேன். முடியாது. முடியாதுன்னா முடியாது, புரியுதுல? மண்டையில ஏத்திக்கோ. சும்மா இப்ப பாரு பிடிக்க வேண்டியது. சரிடா, நீ இங்கே சோஃபால உட்கார், இவங்களாம் போய் கொடுக்கட்டும். போய் மத்தவங்களுக்குலாம் ஊத்தி கொடு. என்ன எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஊத்தி கொடுக்குறோம். சரி, அதை நீ பண்ணு, பசங்க போய் வெளியே கொடுத்துட்டு வரட்டும். சரிம்மா. என்னடா தினக்கும் சாமி கும்பிட்டு வரும், சாப்பிட்டு மட்டும் வர. இந்த தத்தா பண்ணட்டும், நாளைக்கு பொண்ணு பார்க்கணும்னால நாளைக்கு லீவ் போடுறேன். அதான் சாப்பிட்டா அப்படி கிடந்துச்சுன்னா இது அதுக்கு காலேஜ் வேலை எல்லாம் இருக்குல்லப்பா, அதான் 3 நாள் இங்கே கிடந்துதுங்க. அதான் இப்போ இவங்க கூட பத்திரிக்கை கிளம்புறாங்க போல இருக்கு. புருஷன் பண்ணி ஜோடி ரெடியா இருக்காங்களே. ஆமா டாடி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் இருப்பாங்க, இப்போ வச்சுட்டு வரலான்ட்டு. வீட்டுல யாரும் இல்ல, எல்லா பத்திரிக்கையும் கிளம்பியாச்சு. ஆமாண்டா, நான் கூட ஒரு வேலை இருக்கு, அவங்க போயிட்டு வரோம். எங்க அங்கில காணும்? நான் ஹோட்டலுக்கு போயிட்டான். இவங்க எல்லாம் பத்திரிக்கைக்கு போறாங்கல்ல, அதான் நானும் ஹோட்டலுக்கு போறேன். தாத்தா நீங்க வெளியே போறீங்க? ஆமாண்டா, இவர் பிறந்த நாள், ஊருக்கார பசங்க வந்து, அதான் நாங்க 3 பேர் போறோம். இவர் மட்டும் ஹோட்டலுக்கு போறாரு. சரி சரி, அப்ப இங்கே யாரும் இல்ல, எல்லாம் கிளம்பியாச்சு. அப்புறம் என்ன மட்டும் இல்லையான்னு கேக்குறீங்க? அங்கச்சி இருப்பாள், அதனால போயிட்டோம். நீ தனியா வைக்க போற அப்போ உங்க நாங்க வீட்டுல விட்டு போறேன். நாளைக்கு தனியா அழைச்சல் வேண்டாம்ல. நான் இல்லைங்க, அதான் கண்டிப்பா தங்கச்சி கூட்டு போனோம். குழந்தை கிளம்புங்க. இப்போதான் யார் வேலையை போட்டு ஏட்ட கிடைக்கிறா? ஆமாமா, இவர் என்ன விட மாட்டாரு. சொத்தப்பிடாதடா, ஆல்ரெடி காண்டா இருக்க, பேசவே மாட்டேன், ரொம்ப பேசிட்டு இருக்கேன். ஏதாவது தோண்டிருப்ப. அதெல்லாம் எதுவும் பண்ணல, அதை நான் பாத்துக்கிறேன். நீ வேலையை போய் பாரு. சரிங்க சார். இப்ப நாளைக்கு பொண்ணு பார்க்க போற? ஆமாமா. இப்படிடா உடனே கல்யாணமா? எனக்கு புரியலமா. என்னடா புரியலன்ற? அது என்ன சொல்றது, பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் போல, அவனுக்கும் பாத்துட்டு இருக்காங்க. ஒரே என்ன சொல்லுவாங்க, அது ஒரே நாள் கல்யாணம் பண்ணிடலாம், முகூர்த்த மட்டும் வேற வச்சு பண்ணலான்ட்டு அவங்க அப்பா யோசிக்கிறார் போல. எப்ப பொண்ணு பார்த்து எப்பட அமைறது? ஒரு பொண்ணு கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போல. அந்த ஃபேமிலி அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா ஒன்னா பண்ற மாதிரி, இல்லைன்னா எங்களுக்கு பண்ற மாதிரியாமா. அப்படி பொண்ணு பார்க்க போல, ஃபைனல் பண்ணதான் போற? பேசுறத பார்த்தா எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கேட்க மாட்டாங்க போல. இதான் பொண்ணு கூட்டு போய் எனக்கு காட்ட போறாங்க போல. என்னடி என்ன நடக்குதுங்க? அவனுக்கு பிடிக்க வேண்டாவா? சும்மா சொல்றாங்க, அவங்களுக்குலாம் பிடிச்சாதான் பொண்ணுக்கும் இவர் ஓகே சொல்லணும், இவரும் பொண்ணு ஓகே சொல்லணும். அப்பதான். அப்புறம் என்னடா? சரி, இப்படி பேசிட்டு இருந்தா நாள் போயிடும், எல்லாம் அவங்க வேலை போய் பாருங்க. டக்குன்னு ஓடுது நாள் வேற. ஆமாங்க, இப்ப நாங்களும் கிளம்புறோம். இந்த மாப்பிள்ள வேற என்னன்னு தெரியல, நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கும் ஃபோன் பண்ண, நானும் விட்டு சொல்ல மறந்துட்டேன். இன்னும் கூட்டு போயிடும். சரிப்பா.
எது வந்தாலும் நேரில் தான் சொல்லுவாராம், வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இல்லை அவர் என்ன பஞ்சாயத்து கூட்டு போறாரு, அப்படி பார்த்துக்கலாம். சரிங்கப்பா. ஓய் என்ன நான் யார்கிட்டயும் பேச தயாரால. வர மாட்டீங்க, எங்களையும் வர விட மாட்டீங்க, ஓ பேசக்கூட மாட்டீங்க. இவ்வளவு ரொம்ப எதுக்கு தெரிஞ்சுக்கலாமா? காரணம் தெரிஞ்சதான் பனிஷ்மெண்டா இருக்கும். பெரியவளை பிச்சுக்கோங்க, அதான் வேணும். இதுக்கும் அதாவது ஆலையில அது நல்ல விருப்பத்திற்கு தான் என் பொண்டாட்டியோட வேலை, அப்படித்தானே? பாரு வீம்ப பார்க்க மாட்டாங்களாம், பார்க்க மாட்டீங்க என்ன? ஆஹா, இப்படி பண்றதுதான் தப்பு. ஓய் வழியில் வச்சிருக்கேன், என்ன பாரு. ஆஹா, பார்க்க மாட்டாங்க போல. என்ன பேச மாட்டேன், ரொம்ப நாளும் பேச மாட்டேன். எனக்கு வசதி தான். லாஸ்ட் வார்னிங்கா கேட்கிறேன், பேசுவியா பேச மாட்டியா? வெறும் 2 ஆப்ஷன் சொல்லு பார்ப்போம். ஓ அது கூட சொல்ல மாட்டீங்க. சரிம்மா, நீங்க பேசாம இருக்கிறது தான் எனக்கும் நல்லது. அதுதான் எனக்கும் வேணும், புரிஞ்சுதா? தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறோமோ இல்லைங்க, என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. என்ன பண்ண போகுது? படுத்துட்டு இரு, நான் போயிட்டு கதவு தாப்பால் போட்டு வரேன். ஆஹா, இல்லைங்க, ஏதோ பண்ணுது. அடி விரும்பு வேண்டாம், பேசிடு. இதுக்கப்புறம் அவ்வளோதான், என்னை தூக்கி விடுங்க. காதை அடைச்சிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. சரி படுப்போம், நமக்கு வேலை இருக்கு. இப்போ மத்ததான் முக்கியம், இப்போ வேலை தானே முக்கியம். தூக்கி விடுங்க. அப்பா டயர்டா இருக்கு, காலை நீட்டி அப்படியே படுத்தாதான் சில போல வேலை பண்ணாதான் டயர்ட் போகும். வலிக்குது, தூக்கி விடுங்கன்னு. அம்மா, புரிஞ்சுது, புஜ்ஜி தூக்கி விடுங்கன்னு. கறி என்ன பிரச்சனை உனக்கு? மறுபடியும் பேசல மட்டும் தானே காட்டுவ, பாத்துக்கோ. என்ன? இந்த மாதிரி கேட்கல. என்னன்னு உங்களுக்கு நான் யாரு உனக்கு? நான் யாருன்னு கேட்டேன். தெரியாது. நான் யாருன்னு தெரியாது உங்களுக்கு? தெரிய வச்சிருவா. என்னை எடுத்துட்டு போயிட்டு எங்க அண்ணா வீட்டுல விடுங்க. இந்த அண்ணா? என் நிஷாந்த் அண்ணா வீட்டுல. இந்த அண்ணன் வேணாலாம் கிடையாது, புரியுதுல? இது எதுவும் புரிய தேவையில்ல, நான் நிஷாந்த் அண்ணா வீட்டுக்கு போகணும். எதுக்கு இந்த கோவம்? இருக்கோ உங்களுக்கு என்ன? சும்மா கொச்சு கூடாது, வெயிலா இருந்தா வெளியே கூட்டு போல, எல்லாத்துக்குள்ள அடம் பிடிக்க கூடாது, பாத்துக்கோ. வீட்டு வாசல்ல தானே நிக்க போறேன். சும்மா நிக்க போறேன்னு வச்சுக்கோ, வெறுப்பேத்தாது என்ன? இல்லையோ, இப்பெல்லாம் எனக்கு பிடிக்கல. தெரியும், நீ புடவை கட்டின அப்படிதான் பண்ணும், முதல்ல அவுத்து விடுறாரு. கொண்டுருவேன். இல்லை அதுல விவரமாயிட்டு. நிஜமாவே இந்த படம் கிட்ட இருக்கு. அது எங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும்? ஆமா தெரியும். அப்புறம் அந்த புடவை கட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. அடுத்தவங்களுக்காக நான் எதுக்கு யோசிக்கணும்? நான் அடுத்தவன் ஆயிட்டேன். இப்படி கொடுத்தா ரசி உருன்னு இருக்காரு. சரி ஆலையில அதை இப்படி பண்ணாத வைக்கிறவர். உடம்பு சரியில்லைல்ல, நான் தூங்குறேன். எங்கத்துக்கு எங்க சக்க வைக்கிறான்ட்டு அவங்க எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இல்லையே தெரியாது. தேவைன்னா நாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு தேவையில்லைன்னா எங்களுக்கு உடனே நோயாளி பட்டம் கொடுத்துருவாங்க. என்ன எப்படி சொல்ற? இவங்களுக்கு பாத்துக்க முடிஞ்ச இடத்துல நாங்க நோயாளி, இவங்களால பாத்துக்க முடியாத இடத்துல நாங்க யாரு? இப்ப பேசாதா? நான் நோயாளி தானே, என்ன விடுங்க, நான் தனியாவே தூங்குறேன். ரொம்ப பார்க்காது. எல்லாம் நடிப்பு, காரியக்காரனுங்க. அப்படின்னு நம்ம எல்லாம் கொடுத்துட்டு தான் வருவாரு. இதுல காரியக்காரனும் பட்டம் வேற இருக்கு. கிட்ட உட்காந்து பேசுறதுக்கே உறவு மேலே கெஞ்சிட்டு இருக்கா. இதுல இவங்க போய் எல்லாமே கொடுக்குற மாதிரியே சீன் போடுவாங்க வேற. பண்ணிட்டு அவ்வளவுதான் போல இருக்கு. ஓ அப்படி பேசுறீங்க? வேண்டாம், நீ ஒரு ஃபார்ம்ல இருக்குன்னு தெரியும், ஒழுங்கு சமாதானம் ஆயிடு. தெரியாது, இப்படிதான் கோவமா இருக்க போறேன். தெரியுமே, ஆளியில் அதை கூப்பிடுறதுன்னு வேலை. தெரியும் தெரியும், அப்படி வச்சு செய்ய வேண்டியது. கும்பலா இருக்கும்போது அது கொஞ்சம் வேண்டியது. தெரியும், உன் பழக்கமே தானே. நான் இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம், எனக்கு ஒரு வேலை இல்லை. ஆமா, உனக்கு ஒரு வேலை இல்லை. நான் காலேஜ் போகணும். விருப்பித்தாத கேக்குறல, 2 days மட்டும் கொடுங்க. சபா, இதை ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டான்னு தெரியல. சோதிக்கிறாமா நம்மள. யாரு சொன்னா கேளு. நான் கல்யாணம் முடிட்டோம், அது வரைக்கும் ப்ளீஸ். போகணும். முடியாது குட்டிமா. நான் போவேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன சொல்றாங்க பார்க்கலாம், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அது நீங்க டாக்டர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் இருக்காரு, ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல, டெஸ்ட் ரிசல்ட் ஒன்று வரும்ல, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வீடு பிடிக்கல. என்ன உனக்கு இந்த வீடு பிடிக்கல, வேற என்ன கூட்டு போவா? எங்க போகணும் சொல்லி ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு வரலாம். அது குடும்பத்துல வந்து தூக்கி போயிடுவானா? செஞ்சாலும் செய்வான். அப்படி சொல்லல. எப்ப பாரு அவள் அதை தள்ளி வைக்கிறதே வேலையை வச்சிருக்கா, அவ்வளவுதான் பார்த்துக்கோ. பரவாயில்ல, இருக்கட்டும். கோவமும் வெளியே கூட்டு போலான்ட்டு வெளியிட தங்க ஒன்று உன்னை தனியா கூட்டு போறேன், நம்ம காலையில் போய் சாயந்தரம் வரலாம், போதுமா? நம்ப மாட்டேன், இப்ப சொல்லுவாங்க அப்புறம் ஏமாத்துவாங்க. நிச்சயமா ஃப்ரைடே இல்லைன்னா சாட்டர்டே கூட்டு போறேன். ஃப்ரைடே இல்லைன்னா சாட்டர்டே, அப்போ நடுவில் இத்தனை நாள். டே, நாளைக்கு உங்க அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் தானே. ஆமா. டெஸ்ட்ல டெஸ்ட் எடுக்கணும்,
வெனஸ்டே டாக்டர் பார்க்கணும். அதுக்கு நடுவில் வேண்டாம், அப்படிலாம் வேண்டாம். அது ரொம்ப டயர்ட் ஆகிடும் உடம்பு. வெனஸ்டே மேடம் ஒன்றும் சாப்பிட மாட்டீங்க, மற்ற நாள் மட்டும் சாப்பிட்றீங்களா? அதே தான் அன்னைக்கும். அதனால ஒரு 3 வேளை 4 வேளை 5 வேளைனாவது குடிக்க வைக்க முடியுது. அன்னைக்கு அந்த ஒரு வேளை குடிக்க வைக்க மட்டும்தான் முடியுது. டாடிங்க சொல்கிறேன், ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே கண்டிப்பாக கூட்டு போகிறேன். ஓகேவா? நிச்சயமா பொலிட்டிக்ஸ் போய் சொல்வேனா? நிச்சயமா. அப்போ ஓகே. ஓகே, என்ன பக்கத்தில் வந்து சொல்லலாம். ஒன்றும் வேண்டாம் ஏடி உன்னை யார் விட போகிறா? வச்சுக்கோங்க. யார் விட சொன்னோம்? வர்றா இது என் பொண்டாட்டி. ஆமாம். ஆனால் நிச்சயமாக உனக்கு இந்த சாரி ரொம்ப சூப்பராக இருக்கு. இல்லை, எனக்கு இப்போ தோணுது அவ்வளோ நேரம் இதுக்காக நான் காத்துட்டு இருந்தது வர்த்துதான்ட்டு. அதெல்லாம் எப்போவுமே தோணும், உங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால மட்டும்தான் தோணாமல் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். சரி, என்னவோ யோசிச்சுட்டு இருக்கு. என்ன? அது ஒன்றும் இல்லை, அது பர்சனல். பர்சனல்? என்னை விட்டு உனக்கு ஒரு பர்சனல்? உங்களை விட்டு எனக்கு 2 பர்சனல் இருக்கு. பாவி, 2 பர்சனல் வச்சிருக்க. 2ன்னும் சொல்லலாம், 4ன்னும் சொல்லலாம். அது ஒன்னோட ஒன் செயின் லிங்க் மாதிரி இருக்கிறதுனால அதை ஒரு 2ஆ சொல்லிக்கலாம். அப்படி என்ன பர்சனல்? அது ரகசியம், சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை நான் கேட்கலாமா? கேளுங்களேன். நீ நிஷாந்துக்கு பார்த்த பொண்ணு லாவண்யாவா துர்காவா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்ல, அவனுக்கு இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர்னு தோணுது. அது யாருன்னு தான் கெஸ் பண்ண முடியல. நீ என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு புரியல. ஆனா இதை தாண்டி வேற ஒருத்தர் இல்லைன்றது மட்டும் என் உள்மனசு சொல்லுது. சும்மாவே சொல்லும் உங்களுக்கு. என்ன பொண்டாட்டி, எனக்கு என் பொண்டாட்டி பத்தி தெரியும்ல. அவளோட ஒவ்வொரு ரசையும் எனக்கு தெரியும். அதை வச்சுதான் சொல்றேன். இதை தாண்டி வேற ஒருத்தர் இருக்காது. ஆனா இதுல யாருன்னு கெஸ் பண்ண முடியல. அதே மாதிரி இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தெரியுது. அதுவும் என்னன்னு புரியல. தூக்கம் வருது, நான் தூங்குறேன். இவங்க இல்லைன்னா இல்லைன்னு பதில் வந்திருக்கும். ஒழுங்கா சொல்லு. தூக்கம் வருது. இவங்க இல்ல. இல்ல நீ சொல்லு. இல்லைன்றல்ல. இது என்ன அது? பூரா பண்ணீங்க, ரீமாவை கட்டி வச்சிரும் பார்த்துக்கோங்க. அந்த கிரீமாவை கட்டி வச்சிருவேன். ம் அவ்வளோ ஒன்று ஓட விட்டு வச்சிருவேன் பார்த்துக்கோ. அடி தானே, பொறுமையாக வாங்கிக்கலாம். வாய் இருக்கே வாய். என் கிட்டே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டதான் இருக்கணும். உன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். புரியுதுல? என்ன? சின்னதா ஒரு தூக்கம். அது நான் தூங்க தான் போகிறேன், நீங்கள் விடுங்க. சொல்ல முடியாது, நீ தூங்கும். இந்த மாதிரி சொன்னாலும் உச்சாட்டை தான் இருக்குது, பிச்சு விடும் பிச்சு. ஒரு சாட்டையா சொல்லு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னமோ வச்சிருக்கிய, நிறைய தான் வச்சிருக்க. வெளியதான் சொல்ல மாட்டேன். மறைச்சிக்கிட்டே இருக்க. ஆமாம், மறைப்பேன். என்ன பண்ணுவீங்க? விருப்பம் இல்லைன்னும் போது நான் என்னமா பண்ண முடியும்? அடிச்சு வைக்க முடியும்? அமைதியாக விட்டுற வேண்டியதுதான். வேற என்ன பண்ணணும்? நான் அமைதியாக விட்டுருணும், வேற ஒன்றும் பண்ணக்கூடாது. நோ 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 நோ. வலி வாயாடி. பரவாயில்ல, நான் வாயாடியாவே எடுத்துக்கிறேன். கேட்டிடி நீ. ஆமாம், கேடிதான். பொண்டாட்டி பரவாயில்ல, வேண்டாம் இந்த வயசு. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னு காட்டணும். இல்லை வேண்டாம், இருக்கட்டும், பரவாயில்ல, நான் இப்படி இருந்துக்கிறேன். வரோம். ரைட்டா? உனக்கு நிஷாந்த் அவ்வளோ பிடிக்குது. நிஷாந்தை பிடிக்கும்னு தெரியும். ஆனால் நிஷாந்த் நீ இப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், நீங்கள் இல்லாத இந்த நாள்லலாம் நிஷாந்த் அண்ணா தான் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்பு. எனக்கு யார்கிட்டனா அழணும்னு தோணும். மாமா கிட்ட அழுதாலும் தப்பாயிடும், பிரவீன் கிட்ட அழுதாலும் தப்பாயிடும். பார்க்குறவங்க கண்ணு என்ன நினைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி ஆரம்பத்தில் பிரவீன் ஒன்றும் என் கூட க்ளோஸும் கிடையாது. நாங்கள் இப்போ தானே பேச ஆரம்பித்தோம் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ. ஸோ எனக்குன்னு ஷேர் பண்ண யாருமே இல்லைல்ல. லாவண்யா கிட்ட அஃப்கோர்ஸ் சொல்லுவேன். ஆனால் என்ன பேம்பர் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் தேவைப்படும்ல. லாவண்யா வந்து என்னை கன்சோல் பண்ணுவா, சமாதானப்படுத்துவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் என்னை பொத்தி வச்சு ஒருத்தர் பார்த்துக்கணும்னு தோணும்ல. நான் அண்ணா கிட்ட வந்து இதுதான் பிரச்சனைன்னு சொல்லலாம் மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு நேரம் மேலே பார்த்துட்டு அழுணும் நான் மட்டும்தான் சொல்லுவேன். என்னை எதுவுமே கேட்காதானா அப்படிதான் சொல்லுவேன். கட்டி பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்குமே அப்படிதான் நான் அவனை தேடுவேன். இங்கே இருந்தும் இல்லை, அவங்க ட்ரைனிங் போனப்போ லீவ் டேஸில் கூட வருவாங்க. மொத்தமாக சேர்த்து வச்சு அழுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியாது. மேபி அப்படிலாம் அழுததுனால எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்தணும் அப்படின்னு கூட தோணும் பல நாள் எனக்கு. ஏன் இப்படி அழுன்னு தோணும்? ஏன் அப்படி தோணும்னு கேட்டால் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணாது. ஆனால் நான் அழுதா எனக்கு தாங்கி பிடிக்க ஒருத்தர் வேணும்னு தோணும். நான் அழுதுட்டா எனக்கு பாரம்லாம் குறையும்னு தோணும். அந்த நிமிஷம் அந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்னு தோணும். ஆனால் அப்படி ஈஸியாக அழ முடியும்னா அப்பா, அண்ணா, புருஷன் அப்படிதானே.
ஆனா என்னால அப்பா கிட்டயும் சொல்ல முடியாது, டாடி கிட்டயும் சொல்ல முடியாது. அண்ணா என் கூட இல்ல, புருஷன் அவரும் இல்ல. அப்போ எனக்கு இருந்தது நிஷாந்த் அண்ணா மட்டும்தான்.